வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழேந்தி கருணாநிதி எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். மக்களே, இன்னைக்கு நான் இந்த காணொலியில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, முதுகுத்தண்டுக்கான தனித்துவமான ஒரு பயிற்சி மக்களே. முதுகுத்தண்டுக்கு தனித்துவமான அசைவுகள் இருக்குது. அதை சார்ந்த தனித்துவமான பயிற்சிகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, முதுகுக்கு முதுகுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி முன்னாடி குனியறது, அப்புறம் பின்னாடி, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் சைடு, இப்படி பண்ணுவோம். முதுகுத்தண்டுக்கான எக்ஸசைஸ் இதுதான் பொதுவாக நம்ம பண்ணது. ஆனால் இது போக இன்னும் சிறப்பான பயிற்சிகள்லாம் உண்டு. எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கம்பைன்டு மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைன், கப்புள்டு மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பயோமெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஒரு தனி பகுதி மக்களே. முதுகுத்தண்டோட கம்பைன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நேரங்களிலும் உபயோகப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளை அறியாமலேயே அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். இல்லை, அந்த மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 50-55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவரை யாருனோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சார் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இப்படி திரும்புவார். ஏன்னா அவரால் இங்கே எழுதிட்டு இருக்கும் போது இப்படி திரும்ப முடியாது, இல்லை உடனேவும் திரும்ப முடியாது, இப்படி திரும்ப முடியாது. கீழே குனிஞ்சி ஒரு பக்கம், இப்போ இங்கேருந்து ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அவங்களால எடுக்க முடியாது. அவங்க இப்படி திரும்பி இப்படி தான் எடுப்பாங்க. அதனால் வெறும் ஃப்ளெக்ஷன், முன்னாடி குனியறது பின்னாடி குனியறது மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த கம்பைன்டு சுற்றி அதுக்கப்புறம் குனிஞ்சு சுற்றுற மூமெண்ட்ஸ் தான் கம்பைன்டு மூமெண்ட்ஸ். அது வந்து ஸ்பைனில் வந்து ரொம்ப தனித்துவமானது மக்களே. இந்த கம்பைன்டு மூமெண்ட்ஸ், இணைந்த இயக்கங்கள், இதுக்கான உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்களேன் மக்களே. முதல்ல விளையாட்டுத்துறையில் தான் இது அதிகமாக. இப்போ விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டை இப்படி வச்சுருப்பீங்க, இப்படி சுற்றணும். இது ஒரு கம்பைன்டு மூமெண்ட். உங்கள் கிரிக்கெட் பேட்டை வந்து இப்படி காலை கட்டை வைக்கி இப்படி சுற்றுறது வந்து ஒரு கம்பைன்டு மூமெண்ட். அதே போல் ஷட்டில் பேட்மிண்டன் விளையாடுறீங்க, இப்படியும் பால் எடுக்கணும், அதுக்கப்புறம் இப்படியும் எடுக்கணும். ஹாக்கி விளையாடுறாங்க இல்லையா, மட்டையை வச்சு இப்படி பந்தை தட்டிக்கிட்டே போகணும், அதுவும் ஒரு கம்பைன்டு மூமெண்ட் தான். ஏன்னா நீங்கள் பந்தையும் தட்டணும், சில சமயம் கோல் அடிக்கும் போது அதை மூவும் பண்ணணும், நீங்கள் மேலேயும் பார்க்கணும், சுற்றணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் முதுகுத்தண்டோட கம்பைன் மூமெண்ட்ஸ். நம்ம அன்றாட வாழ்வில் சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கணுன்னா பைக்கு. இப்போது ஒரு பைக்கில் நீங்கள் காலை தூக்கி போடணும் அப்படின்னா ஹேண்டில் பாரை பிடிச்சி இப்படி காலை தூக்கி இப்படி போடணும் இல்லையா, அது ஒரு கம்பைன்டு மூமெண்ட். அதே போல் மேலே ஏறி உட்காந்துட்டீங்க, இப்படி உட்காடுறீங்க. நம்ம ரொம்ப தூரம் ஓட்டுறோம் அப்படின்னா சில நேரம் இப்படி போவோம், சில நேரம் இப்படி வருவோம், சில நேரம் நேரம் உட்காருவோம், அப்புறம் இப்படி உட்காந்து இப்படி பார்ப்போம், காற்றுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் பார்ப்போம், மிரர் பார்க்கணும். இந்த மாதிரி மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல. இது எல்லாமே கம்பைன்டு மூமெண்ட்ஸ் மக்களே. கம்பைன்டு மூமெண்ட் இல்லைன்னா, அந்த இயக்கங்கள் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா நம்மளால் வந்து அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியாது. ஏதோ செய்யலாம், ஆனால் சிறப்பாக செய்ய முடியுமா, வலி இல்லாமல் செய்ய முடியுமா, இல்லை அந்த வேலையை செஞ்ச உடனே வலி இல்லாமல் இருக்குமானா அப்படி இருக்காது, கண்டிப்பாக வலிக்கும். இந்த முதுகுத்தண்டு பயிற்சிகள் செய்யறதுக்கு ஒரு விதி இருக்குது மக்களே. என்ன அப்படின்னா, இதை செய்யறதுக்கு முன்னாடி குறைந்தது 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்திருக்கணும். அதே போல் அந்த நடந்து முடித்ததுக்கு அப்புறம் குறைந்தது 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும். இது ரெண்டுமே கண்டிப்பான தேவை மக்களே. மற்ற பயிற்சிகளுக்கெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னா, மற்ற பயிற்சிகளுக்கும் தேவை தான். ஆனால் முதுகுத்தண்டு பயிற்சிக்கு இது கண்டிப்பான தேவை. இப்போ நான் சொல்ல போகிற பயிற்சிகளுக்கு இது கண்டிப்பான தேவை. ஒரு மாடிப்படி இருந்ததுன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஏறிட்டு வந்தாச்சும் இந்த பயிற்சியை செய்யுங்க. இல்லை ஒரே தடவை மட்டும் செஞ்சு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலை, நான் கரெக்டாக தண்ணி குடிக்கல அப்படின்னா 1 தடவை 2 தடவை மட்டும் செஞ்சு பார்த்துக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முதுகுத்தண்டுக்கான தசைகள் இருக்குது இல்லையா, பின்னாடி இருக்க தசைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய தசைகள் மக்களே. நீங்கள் தண்ணி குடிக்காமல் இல்லை அதை சரியான ஒரு முறைக்கு வார்ம் அப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அந்த தசை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அது ரிலீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். இந்த எக்ஸசைஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி மக்களே. நான் இதை ஏன் ஹெலிகாப்டர் பயிற்சின்னு சொல்கிறேன்னா, இது ஹெலிகாப்டர் மேலே அந்த ஃபேன் சுற்றினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பயிற்சியும் இருக்கும். அதனால் இதை ஹெலிகாப்டர் பயிற்சினே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 தடவை செய்யுங்க. வாரத்தில் 2 தடவை நான் இது முன்னாடி காலையில் சொன்ன அந்த பறவை மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யுங்க. இந்த ஹெலிகாப்டர் எக்ஸசைஸில் வாரத்தில் 2 வாட்டி செய்யுங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 4லிருந்து 5 மூமெண்ட்ஸ் பண்ணாலே போதும். பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். இப்போ முதல் பயிற்சி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கை 2 இப்படி விரிச்சுக்குங்க. இந்த கை வந்து இந்த தோள்பட்டை இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக தான் இருக்கணும். இந்த கையோட மூமெண்ட்டே கிடையாது. இந்த கை இங்கே நிறுத்துனது தான். இது இப்படியே வச்சுக்குங்க. இப்போது நான் முதுகை மட்டும் சுற்றுவேன். இது பாருங்கள், இப்படி மெதுவாக நல்லா மூச்சு விட்டுக்கிட்டே. என் கையை அங்கே நிறுத்தினது தான், நான் வேறு எதுவுமே பண்ணலை. தலையும் கூடவே தான்.
அப்படியே உடம்பு கூடவே தான் தலை. இது வந்து முதல் மக்களே, முதல் பயிற்சி. சரியா? இப்போ அந்த பயிற்சியை அப்படியே இந்த பக்கம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அப்படியே வானத்தை பார்க்குறேன். திருப்பியும் தரையை பார்க்குறேன். இந்த பக்கம் பின்னாடி வரையும் போய் அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி வானத்தை பார்க்குறேன். நல்லா மூச்சு விட்டு மெதுவா. முடிஞ்சிச்சா? நேரம் ஆயிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் போகிறேன். இந்த சைடு வானத்தை பார்க்குறேன். அப்படியே இந்த சைடு தரையை பார்க்குறேன். அப்படியே இந்த சைடு தரையை பார்க்குறேன். அப்படியே இந்த சைடு தரையை முடிஞ்சுதா? அப்படியே முன்னாடி குனிஞ்சிக்குங்க. அந்த கை வச்சது தான், நான் எதுவுமே பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. இந்த சைடு வானம், இந்த சைடு வானம். அப்படியே குனிஞ்சு எந்திரிச்சுக்குங்க. அப்படியே பின்னாடி சாயிறேன். அதே தான், தலை உடம்பு கூடவே ஒரு ஆர்க் போடுறேன். அப்படி இவ்வளோதான் மக்களே, சிம்பிள். இப்போ கையை கீழே போட்டுடலாம். நேராக நின்று ஒரு மூமெண்ட், முன்னாடி குனிஞ்சு ஒரு மூமெண்ட், சைடில் சாஞ்சு ஒரு மூமெண்ட், இந்த சைடில் சாஞ்சு ஒன்று, பின்னாடி சாஞ்சு ஒன்று. ரொம்ப எளிய பயிற்சி. ஆனால் இது நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா வயசாகிற வரையும் உங்கள் முதுகுத்தண்டு, அது உள்ளே இருக்க சின்ன சின்ன ஜவ்வு, சின்ன சின்ன தசைகள், எல்லா தசையும் இழுவத்தன்மை, ஃபேஸட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதோட மூமெண்ட், அதோட ரொட்டேஷன், உங்கள் டிஸ்க், அதோட ஹெல்த் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் மக்களே. நல்லா தண்ணி குடிச்சிடணும். நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணி இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முதுகுத்தண்டு ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்துச்சுனாலும் எளிதாக சரி பண்ணிடலாம். இதுதான் மக்களே இந்த ஹெலிகாப்டர் எக்ஸசைஸ். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 தடவை அது பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய பயிற்சிகள் சொல்வேன். எல்லாமே சின்ன சின்ன பயிற்சிகள் தான், எல்லாத்தையும் செய்யலாம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிற மக்களே, இதை வந்து எல்லா வயசுலையும் செய்யலாம். யாருக்காவது மைக்ரேன் இல்லை இந்த தலை சுற்றல் இதை மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இதை பார்த்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களும் செய்யலாம். இதை குழந்தைகள் கண்டிப்பாக செய்யலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மக்களே. இந்த காணொலியை எல்லாரும் உங்கள் நண்பர்களோட பகிருங்க, விளையாடுறவங்களுக்கு பகிருங்க. நன்றி மக்களே.